Good morning students. Today we are going to learn about homeomorphism. The definition of homeomorphism is let x and y be topological spaces. Let f from x to y be a bijection if both the function f and the inverse function f inverse from y to x are continuous, then f is called homeomorphism. If f from x to y is called a homeomorphism, if two conditions இருக்கு. First condition f is 1 1 and on 2. Second condition f and f inverse are continuous. இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சோன்னா நம்ம என்ன சொல்லுவோம், f வந்து ஹோமியோமார்பிசம்னு சொல்லுவோம். சரியா? அந்த இதுக்கு ஒரு நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிறது ஒரு நோட். சரி, அது நோட்டுன்னு எழுதிக்கோங்க இந்த இடத்துல. நோட் ஓகேவா? ஸோ இந்த நோட்டை வந்து ஜஸ்ட் இவ்வளோ ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு உனக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது ஹோமியோமார்பிசம்னா என்ன டெஃபினிஷன். எஃப் வந்து ஒன்றா இருக்கணும் அண்டு ஆன் டூவாக இருக்கணும். அண்டு எஃப் அண்டு எஃப் இன்வர்ஸ் வந்து என்னவாக இருக்கணும், கண்டினியூஸாக இருந்துச்சோன்னா நம்ம என்ன சொல்லுவோம், இது வந்து எஃப் வந்து ஹோமியோமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது இதில். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர், ஒரு ரியல் லைன்லேருந்து இன்னொரு ரியல் லைன், ஓகே, இஸ் டிஃபைன்டட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x + 1 இஸ் எ ஹோமியோமார்பிசம் அப்படின்ட்டு சொல்லணும். ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபங்க்ஷன் வந்து என்னன்னு சொல்லணும், ஹோமியோமார்பிசம்னு நம்ம சொல்ல போகிறோம். அப்போ நம்ம என்னென்ன செக் பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து எஃப் வந்து 1 1ன்னு சொல்லணும், அப்புறம் எஃப் வந்து ஆன் 2ன்னு சொல்லணும், அப்புறம் எஃப்பும் அதோட இன்வர்ஸும் வந்து என்னவாக இருக்கணும், கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ சொல்யூஷன் பாரு. நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், எஃப் வந்து எஃப் இஸ் 1 1. எஃப் வந்து 1 1ன்னு சொல்லணும் அப்படின்னா உன்னோட கிவன் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x + 1ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x + 1ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு 1 1ன்னு ப்ரூஃப் பண்ணணும்னா நம்ம எப்படி எடுத்துக்கணும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யாக இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்ன்னு எடுத்துக்கோ. ஆல்ரெடி எஃப் ஆஃப் எக்ஸ் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 3x + 1ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ எஃப் ஆஃப் ஒய் எப்படி எழுதலாம், 3y + 1. அப்போது இதில் வந்து என்ன, அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், 3x = 3y. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து தட் இம்ப்ளைஸ், அப்போ என்ன சொல்லலாம், 3யும் 3யும் இந்த பக்கம் போயிட்டோன்னா அப்போ x = y. ஸோ அப்போ நமக்கு f is 1 1ன்னு நம்ம சொன்னாச்சு. நெக்ஸ்ட் எஃப் வந்து என்ன சொல்லணும், ஆன் 2ன்னு சொல்லணும். எஃப் வந்து ஆன் 2ன்னு சொல்கிறதுக்கு எப்படி எடுக்கணும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ என்ன, 3x + 1 தட் இஸ் ஈக்குவல் டு ஒய். அப்போ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோ. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் - 1 / 3. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார் எனி ஒய் இன் ஒய் தேர் எக்ஸிஸ் எக்ஸ் ஈக்குவல் டு வேல்யூ என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ எடுத்துருக்குறோம், ஒய் - 1 / 3 இன் எக்ஸ் such that y = 3x is continuous and hence y = 3x + 1. அது கூட 1 கூட ஆட் பண்ணாலும் அது என்னவாக இருக்கும், அப்போ +1 வந்து என்னவாக இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும். y = 3x is continuous. அப்போ y = 3x + 1 is also continuous. அப்போ f of x = yன்னா x = y - 1. அப்போ let g of y நான் என்ன இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜின்னு இன்னொன்று கூட எடுத்துக்க போகிறோம். ஆல்ரெடி f தான் இருக்குது, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜின்னு எடுத்துக்கிறோம். let g of y = y - 1 / 3ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? அப்போ ரெண்டுக்கும் இப்போ காம்போசிஷன் எடுத்துக்கிறேன், ஜிக்கும் எஃப்க்கும். ஓகேவா? ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் = ஜி × எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ ஜி × எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ என்ன, 3x + 1. ஸோ 3x + 1 அங்கே கொடுத்துக்கோ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, அப்போ ஜி ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ என்ன, ஜி ஆஃப் ஒய். இப்போ அது என்ன ஃபார்மில் இருக்குது, ஜி ஆஃப் ஒய்ல ஃபார்மில் இருக்குதுன்னு வச்சுக்கோ. அப்போ ஒய் - 1 / 3 தான் உன்னோட ஜி ஆஃப் ஒய். எக்ஸுக்கு வேல்யூ என்ன, ஒய் - 1 / 3. இப்போ என்ன பண்ண போகிறோம், அப்போ ஜி ஆஃப் 3x + 1 என்ன எழுதுகிறேன், அப்போ ஒய் - 1 / 3. ஏன்னா ஜி ஆஃப் ஒய்க்கு வேல்யூ என்ன, ஒய் - 1 / 3. ஸோ அது மாதிரி எழுதிக்கிறோம். அப்போ இப்போ வந்து இது 3 1 1 கேன்சல் ஆகிடுச்சோன்னா நமக்கு 3x / 3 இருக்கும். அதில் 3
த்ரீயும் கேன்சல் பண்ணிட்டோன்னா தட் இஸ் ஈக்குவல் டு உனக்கு எக்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ உனக்கு என்ன இருக்குது, இப்போ ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஐ ஆஃப் எக்ஸ். ஓகேவா, ஐ ஆஃப் எக்ஸ்னால் தட் இஸ் ஐடென்டிட்டி ஆஃப் எக்ஸ். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆல்சோ எஃப் காம்போசிஷன் ஜி. இப்போ நேரம் மாற்றி எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் ஒய்ன்னு எடுத்துக்க போகிறோம். சரியா, அப்போ இப்படி ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டு ஜி ஆஃப் ஒய். தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டு ஜி ஆஃப் ஒய்க்கு வேல்யூ என்ன, ஒய் மைனஸ் 1/3. ஸோ அப்போது அதுக்கு கூட என்ன பண்ண போகிறோம், ஒரு 1 ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 1 ஏன் ஆட் பண்ணுறோம், ஆல்ரெடி நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ்னால் என்ன, 3x + 1ன்னு உனக்கு தெரியும். சரியா, ஸோ அப்போது 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக ஒய் மைனஸ் 1/3 கொடுக்குறோம். அப்போ +1, அப்போ 3x + 1 அந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு அப்போ ஒய் மைனஸ் 1, 3யும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 3யும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒய் மைனஸ் 1 + 1 இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு இதுவும் கேன்சல் ஆகிட்டோன்னா தட் இஸ் ஈக்குவல் டு ஒய். அப்போ இப்போ உனக்கு என்னவா இருக்குது, ஜி எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆஃப் ஒய்ன்னு இருந்துச்சு. நெக்ஸ்ட் இப்போ ஜி காம்போசிஷன் எஃப் ஈக்குவல் டு எஃப் காம்போசிஷன் ஜி ஈக்குவல் டு அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம், ஐன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, ஐன்னா தட் இஸ் ஐடென்டிட்டி, அதை மீன் பண்ணுது. ஸோ தட் இம்ப்ளைஸ் ஜி ஈக்குவல் டு இதை எப்படி எழுதலாம், ஜி ஈக்குவல் டு எஃப் அந்த பக்கம் போயிட்டோன்னா தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ ஜி ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ் ஃப்ரம் calculus g of y equal to y minus 1/3. அப்போ எனக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, லெட் ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு நம்ம என்னென்னு எடுத்துருக்குறோம், ஒய் மைனஸ் 1/3 இன்ட்டு மேலே ப்ரீவியஸ் இதில் எடுத்துருக்குறோம். சரியா, அப்போ ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 1/3 இஸ் என்னவாக இருக்கும், இது கண்டினியூஸாக இருக்கும். அப்போ கட்டாயம் ஜி ஈக்குவல் டு நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், எஃப் இன்வர்ஸ்ன்னு எடுத்துருக்குறோம். அப்போ ஜி வந்து கண்டினியூஸ்னா எஃப் இன்வர்ஸ் என்னவாக இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும். அப்போ தென் எஃப் வந்து என்னவாக இருக்கும், 1 இருக்கும், 1 இருக்கும், ஆன் டூன்னு சொல்லிட்டோம். அப்போ எஃப் அண்ட் எஃப் இன்வர்ஸ் வந்து என்னவாக இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும். அப்போ இந்த 3 கண்டிஷனும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ அப்போ எஃப் வந்து என்ன சொல்லலாம், ஹோமியோமார்ஃபிசம்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, ஸோ எஃப் அப்போ ஹோமியோமார்ஃபிசம்னா என்ன, ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஜஸ்ட் ஒருவேளை இது எக்ஸாமுக்கும் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோங்க. ஸோ ஹோமியோமார்ஃபிசம்னா என்ன, 1 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஆன் 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், எஃப் அண்ட் எஃப் இன்வர்ஸ் வந்து என்னவாக இருக்கணும், கண்டினியூஸாக இருக்கணும். இவ்வளோத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சோன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஹோமியோமார்ஃபிசம்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அதே மாதிரி இனி இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது, எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. சரியா, ஸோ எக்ஸாம்பிள் 2, த ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் -1, 1 to r டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ ஒன்று ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணணும், அப்போ இதில் 1 பண்ணணும், ஆன் 2 பண்ணணும், எஃப் இன்வர்ஸ் என்னவாக இருக்கணும், எஃப் அண்ட் எஃப் இன்வர்ஸ் வந்து கண்டினியூஸ்ன்னு சொல்லணும். ஜஸ்ட் டெரிவேஷன் தான் ஈஸியாக தான் இருக்கும். சரியா, அப்போ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்கிற ஃபங்க்ஷன் உனக்கு கொடுத்துருக்குறாங்க, இந்த ஃபங்க்ஷன். ஓகேவா, ஸோ நவ் எஃப் இஸ் 1 எஃப் வந்து 1 சொல்லணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி கொஸ்டினில் என்ன இருக்குது, எக்ஸ் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எஃப் ஆஃப் ஒய் எப்படி எழுதலாம், ஒய் டிவைடட் பை 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேவா, அதுதான் இங்கே எழுதியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம், அப்புறம் எக்ஸை உள்ளாடி மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம், இங்கே ஒய்யை உள்ளாடி மல்டிப்ளை பண்ணுறோம், அப்புறம் ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போகிறோம், அப்புறம் எக்ஸ் மைனஸ் ஒய் தனி டேர்ம் எழுதுகிறோம். செகண்ட் டேர்மில் எக்ஸ் ஒய்யை வந்து காமனாக வெளியே எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு உனக்கு என்ன கிடைக்குது, இப்போது எக்ஸ் மைனஸ் ஒய் 2 டேர்மில் காமனாக இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்யை காமனாக வெளியே எடுத்துக்கும். அப்போ உனக்கு என்ன கிடைக்கும், ஃபஸ்ட் டேர்ம் 1 இருக்கும், செகண்ட் டேர்மில் எக்ஸ் ஒய்யாக இருக்கும். சரியா, இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு ஃபஸ்ட் இதை எழுதிக்கலாம், 1 + எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா, இப்போ எஃப் வந்து என்னவாக இருக்குது, எஃப் வந்து now f is on 2 இருக்குது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் எஃப் வந்து என்னவாக இருக்குது, இது எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு கொண்டு வந்துட்டோம். ஸோ அப்போ நமக்கு என்னவாக இருக்குது, எஃப் வந்து 1 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், எஃப் வந்து ஆன் 2ன்ட்டு பண்ண போகிறோம். சரியா, எஃப் வந்து ஆன் 2ன்னு பண்ணுறதுக்கு நம்ம இப்போ என்ன செய்யணும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கணும், ஒரு நிமிஷம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துக்கணும்.
ஓகேவா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னா உனக்கு என்ன பண்ணலாம் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஆல்ரெடி வேல்யூ தெரியும் எக்ஸு டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு உனக்கு தெரியும் தட் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி எழுதிக்கலாம் அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ப்ளஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதுகிறேன் ஸோ இதுலேருந்து எக்ஸுக்கு வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கிறேன் அப்போ எக்ஸுக்கு வேல்யூ வந்து -1 + 1 இந்த மாதிரி இருக்குது இன்னொன்று வந்து என்னவா இருக்குது இது 1 இது ஒரு +1 இது ஒரு ப்ளஸ்ஸாக மைனஸில் இது மைனஸ் வரும் சரியா ஒரு டேர்ம் வந்து எக்ஸுக்கு ப்ளஸில் எழுதுகிறோம் இன்னொரு டேர்ம் வந்து மைனஸில் எழுதுகிறோம் ஓகேவா கரெக்ட் பண்ணிக்கோ ஸோ நெக்ஸ்ட் லெட் எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ணுறோம் -1 + 1க்குள்ளே தான் மட்டும் எடுத்து பண்ணுறோம் சரியா லெட் எக்ஸ் ஈக்குவல் டு -1 + 1 + 4y² டிவைடட் பை 2y இன்டு என்ன பண்ணியிருக்கிறோம் ஒரு டேர்மால் இந்த டேர்மால் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு அதை சிம்பிளிஃபை பண்ண ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா உனக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும் இது லாஸ்ட் ஆன்சர் பாரு இந்த ஆன்சர் கிடைக்கும் நவ் ஃபார் எவ்ரி ஒய் இன் ஸ்மால் ஒய் இன் ஒய் எக்ஸ் ஈக்குவல் டு 2y divided by இந்த ஆன்சர் ஓகேவா இன் எக்ஸ் such that f of x equal to y இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒன்லி ஒரே ஒரு டேர்முக்கு மட்டும் எடுத்து பண்ணியிருக்கிறோம் சரியா அப்போ therefore f வந்து என்ன சொல்கிறோம் தட் இஸ் f வந்து on 2ன்னு சொல்கிறோம் from the algebra we say y equal to x is continuous and hence அப்போ என்னவா இருக்கும் y equal to x divided by 1 minus x square வந்து கண்டினியூஸாக இருக்கும் இது கொஸ்டினில் இருக்கிறது ஓகேவா ஸோ நவ் f of x equal to y அப்போ f of x equal to yன்னா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் கண்டினியூஸ்ன்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம் சரி f of x equal to yன்னா x equal to 2y divided by this one and y equal let y equal to இந்த மாதிரி அதை எடுத்துக்கோ 2y divided by this one ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காம்போசிஷன் எடுத்துக்க போகிறோம் சரியா ஜி காம்போசிஷன் f of x equal to g into f of x அப்போ g into f of xக்கு ஆல்ரெடி உனக்கு வேல்யூ தெரியும் அதை சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கிறேன் சரியா இந்த வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் அப்போ g into xக்கு வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ண டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா உனக்கு இது என்ன ஆகிடும் இந்த டேர்ம் எழுதுகிறோம் சரியா +1 + 4 into இதுக்கு தி ஹோல் ஸ்கொயர் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2x டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் +1 + 4 into இது எக்ஸ் ஸ்கொயர்னு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துக்கிறோம் சரியா எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து தட் இஸ் ஈக்குவல் டு 2x டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 1 + சிம்பிளிஃபை பண்ணி போடுறேன் நெக்ஸ்ட் வந்து தட் இஸ் ஈக்குவல் டு இதை சிம்பிளிஃபை பண்ணி உனக்கு வர நேரம் ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு வேல்யூ என்ன கிடைக்கும் எக்ஸ்ன்னு கிடைக்கும் ஓகேவா ஸோ அப்போ எஃப் இஸ் உனக்கு 1 இருக்குது ஆன் 2 இருக்குது எஃப் அண்ட் எஃப் இன்வர்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்குது ஸோ எஃப் வந்து தட் இஸ் எ ஹோமியோமார்ஃபிசம்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் இந்த இதில் 2 எக்ஸாம்பிள்ஸும் முடிஞ்சிச்சு சரியா ஃபஸ்ட் எது உனக்கு நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்த்தது எது பார்த்துருக்குறோம் ஹோமியோமார்ஃபிசம்னா என்னென்னு பார்த்துருக்குறோம் ஹோமியோமார்ஃபிசம்னா என்னது எஃப் வந்து ஒன்றா இருக்கணும் ஆன் 2ஆக இருக்கணும் அண்ட் எஃப் இன்வர்ஸாக கண்டினியூஸாக இருக்கணும் சரியா இந்த கண்டிஷன்ஸை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சோன்னா நம்ம இதை ஹோமியோமார்ஃபிசம்னு சொல்லுவோம் ஸோ இதுக்கு நமக்கு ஒரு நோட்டு கொடுத்து அதுக்கு பிறகு ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது சரியா 2 எக்ஸாம்பிளும் நீ நல்லா பார்த்துக்கோ சரி 2 எக்ஸாம்பிள்லேயும் ஒன்று ஆன் 2 எஃப் இன்வர்ஸ் வந்து கண்டினியூஸ்ன்ட்டு ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும் ஸோ இதோட இந்த செக்ஷன் வந்து நமக்கு முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் வந்து அதுக்கு பிறகு அடுத்த தியரம் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அடுத்த தியரம் பார்க்க போகிறோம் தியரம் வந்து ரூல்ஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு தியரம் சரியா அது வந்து கொஞ்சம் நல்ல பெரிய தியரம் அதை படிச்சுக்கணும் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 2 எக்ஸாம்பிளையும் நல்லா படிச்சுக்கோ ஓகேவா தேங்க்யூ